வணக்கம் டாக்டர் ரஞ்சித் பிரதாப். ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் எப்படி ஹார்ட், கிட்னி, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் லெவல் பாக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க கண்ணும் பார்த்துக்கணும். காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியுற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே, ஏன்டா? ஏன்னா ஆரம்பத்துல கண் பாதிப்பு இருந்தா எந்தவித அறிகுறிகளும் தெரியவே தெரியாது. குறிப்பா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பல கண் பிரச்சனைகள் வரலாம். டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம், டயபெட்டிக் மேக்குலர் எடிமான்னு சொல்லுவாங்க, கேட்ராக்ட், கிளாக்கமா, இது மாதிரி பல கண் பாதிப்புகள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரலாம். டயபெட்டிக் ரெட்டினோபதி பொறுத்த வரைக்கும் எந்தவித அறிகுறிகள் ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் தெரியும். அதுக்கப்புறம் தான் கண் டாக்டர் போய் பார்ப்பீங்க. ஆனா ப்ராப்பரா கண் பரிசோதனை ஆரம்பத்திலே பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பாதிப்பை நீங்க முன்கூட்டியே அறியலாம். ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் எந்த மாதிரி கண் பரிசோதனைகள் பார்க்கலாம்? முதல்ல பார்த்தீங்கன்னா விஷுவல் அக்யூட்டி, கண் பார்வை எப்படி இருக்கு, கிட்ட பார்வை, தூர பார்வை இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்தது டைலேட்டட் ரெட்டினல் எக்ஸாமினேஷன், கண்ணில் உங்களுக்கு டிராப்ஸ் விட்டுட்டு ஃபண்டஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஓசிடி, ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அது ரெட்டினா மேக்குலால ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையா நம்மளால பார்க்க முடியும். சரி, ஒரு டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கண் பரிசோதனை செய்யணும்? சக்கரன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கண் பரிசோதனை செய்யணும். சப்போஸ் பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா 3 to 6 மாசம் கண் டாக்டர் எப்படி சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் டைப் 1 பேஷண்ட் பொறுத்தீங்கன்னா 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டா கண் பரிசோதனை செய்யும். ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான விஷயம், எனக்கு பார்வை நல்லா தெரியுதுன்னு சொல்றதுனால உங்களுக்கு கண் பாதிப்பு எதுவும் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம ஆரம்பத்திலே ப்ராப்பரான கண் பரிசோதனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏர்லி சேஞ்சஸை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். அதனால வர பாதிப்புகளை வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதே மாதிரி உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிலேட்டடா சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.